நல்லா தான் இருக்கு. என்ன கதை என்ன சொல்ல இல்லை இல்லை இது பழைய காலத்து கதை அது. இல்லை படம் நல்லா தான் இருக்கு. இல்லை எப்படி நடிச்சிருக்காரு நல்லா தான் நடிச்சிருக்காரு. சரத்குமார் ஆக்டிங் அவர் நல்லா தான் இருக்கு. என்ன சொல்ல வராங்க கிராமத்து கதையா என்ன இல்லை கிராமத்துக்கு இருக்கலாம் ஒரு டேம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ரெண்டாவது கேப்டன் பார்த்த மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது படம். காமெடி ட்ராக்ல காமெடி இருக்குது. நல்லா தான் இருக்குது. கதை கொஞ்சம் காமெடியாக போகுது. கடத்தல் பற்றி தான் படமே, வேறு ஒன்றும் இல்லை. கஞ்சா கடத்தல் பற்றி தான் படம், வேறு ஒன்று. படம் ஃபுல்லாக வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் படம். ஆமாம், எப்படி பண்ணிருக்காரு சமூகமூர்த்தி? படத்தில் இது கொஞ்சம் ஓகே, பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஓகே ஓகே. சரத்குமார் ஆக்டிங் நல்லா இருக்குங்க. காமெடி நல்லா பண்ணியிருக்கு அப்படி அவர். நல்லா இருக்கார் சார். சரத்குமார் ஆக்டிங் சூப்பராக இருக்கு சார். காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு சார். சிரிக்காமல் நல்லா காமெடி பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. நல்லா காமெடியாக இருக்குது ரொம்ப. மூவி நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி கூட எல்லாம் சேர்ந்து பார்க்குற மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டிங் சீனும் சூப்பராக இருந்துச்சு. ஃபன்னாக இருந்துச்சு. ஓகே, சூப்பராக இருந்துச்சு மூவி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. 1.5 மணி நேரம் ஒரு காமெடி இருக்கு. அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடி சூப்பராக இருந்துச்சு. படத்தில் போஸ்டரில் சிறுக்கு போஸ்டர்லாம் காட்டிருக்காங்க. சிறுக்கு எங்கே ட்ராவல் ஆகலாம் இல்லை அவங்க பாட்டு என்ன வருதா என்ன பண்ணியிருக்காங்க? இல்லை சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது மூவி. எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருந்தது படம். சூப்பராக இருந்தது. 1.5 மணி நேரம் ஒரு காமெடி ட்ராக். இந்த காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி அவ்வளோ இல்லை, ஃபைட் சீன் மட்டும் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சார் கேப்டனோட சன் சூப்பராக நடிச்சிருக்கார் சார். சண்முக சார் அவர் கேப்டனோட இடத்துக்கு வந்துடுவார். கண்டிப்பாக 100% வந்துடுவார் சார். ஒரு பார்த்த ஃபீல் நம்மளுக்கு எந்த இடம் ஒரு ஃபைட்டாக மேட்ச் ஆகிடும். விஜயகாந்த் சார் பார்த்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்து அவரோட ஃபைட்டிங் தான் சார் ஞாபகம் வருது. கேப்டனோட சாரோட சன் அவரோட ஃபைட்டிங் தான் 100% ஞாபகம் வருது. என்ன கன்வே பண்ணுறாங்க ஸ்டோரி ஆச்சு? அந்த கஞ்சா பற்றி இது பண்ணுறது நார்மலாக லாஸ்ட்டில் ஒரு குட்டாக கொண்டு வந்திருக்காங்க சார். ஓகே, தேங்க்ஸ். சரத்குமார் ஆக்டிங் சூப்பர் சார். 1.5 மணி நேரம் இந்த காமெடி ஒன்று ட்ராக் ஃபுல்லாக இருக்கும். காமெடியில் ஒர்க் அவுட் ஆகிடும். காமெடி பண்ணியிருக்காங்களா? காமெடி பரவாயில்ல சார். நிறைய இடத்துல காமெடி கொண்டு வந்திருக்காங்க. அந்த காமெடியோட சேர்ந்து படமும் ஹிட்டு சார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்ன கன்வே பண்ணுறாங்க? கன்வே பண்ணுறாங்கன்னா ட்ரக்ஸ் வேண்டாம், அவ்வளோதான். அது இது ஆக்சுவலி இது வைகை. நாங்கள் சவுத்து தான். நாங்கள் மதுரை பக்கத்தில் தான். அந்த ஏரியாக்கான படங்கள், அந்த ஏரியாக்கான முகங்கள் நிறைய நான் தென்பட்டது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், நிஜமாவே. ஃபைட்டில் சார், நிஜமாவே ஃபைட் அவர் ஈக்குவலாக பண்ணல. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிஜமாவே. சாரை நாங்கள் அந்த இன்னும் நிறைய படங்கள் வரணும். அந்த ஃபைட்டுக்கு ஏற்ற இது நிறைய சீக்வன்ஸ் ஸ்ட்ரென்த் வரணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அடுத்தடுத்த இதில் பண்ணட்டும். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஃபைட்டுமே நல்லா தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு நிஜமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு சார். ஆனால் அவங்க ப்ரீவியஸ் காமெடிக்கு இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ரீவியஸ் மூவிஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நல்லா 2 பேருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. யாருமே புதுமுகங்களோ அப்படின்னுங்கிற அளவுக்குலாம் யாரும் இல்லை. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். அவங்கள அது நீங்கள் படத்தை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க சார். கண்டிப்பாக பாட்டுக்கு தான் இருக்கு சார். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கு. அவங்க 2 பேரும் காம்பினேஷன் நல்லா இருக்கு. இப்போ தானே ஸ்டார்டிங் என்ன நல்லா வரும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. எல்லாத்துலேயுமே விஜயகாந்த் சார் பார்த்த மாதிரி தான் பார்த்தோம். ஃபைட்டில் கண்டிப்பாக ஃபைட்டில் பார்த்தோம் அவர் மாதிரியே. ஓகே. காம்போ நல்லா இருக்கு. காமெடி ஆக்ஷன் எல்லாமே இருக்குது இதில். காமெடி தான் வைப்பார் அவர் பொன்ராம் சார். இருந்தாலும் இதில் ஆக்ஷனும் சேர்ந்து வச்சுருக்கிறாரு. சண்முக பாண்டியன் இருக்கிறதுனால நல்லா இருக்கு. ஓகே, ஹீரோயினுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை, அவங்கள கொஞ்சம் உயர்வாக வைக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில். கொஞ்சம் இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை, உயர்வாக வைக்கிற மாதிரி. ஓகே, படம் நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லா பாட்டு கூட நல்லா தான் இருக்குது.
ஸ்டோரி என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா பணம் வந்து இப்போ தேவை எல்லாருக்கும். அது வந்து ஒருத்தவங்களுக்கு தொழில் வந்து செஞ்சு அது நல்ல ஒரு நிலைமையில் எடுத்துகிட்டு போகணும். விவசாயம் பயிற்சி அதை வந்து இதில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த விவசாயத்துக்கு என்னவோ அதை வந்து மக்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்படி விவசாயம் இல்லாதப்ப ஒரு தப்பான ஒரு பிஸ்னஸ் பண்ணி போயிட்டு லாஸ்ட்டில் வந்து இப்போ சரத்குமார் இறந்ததை வந்து ஒரு இதுவாக எடுத்து காட்டியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அவரோட மூவி அந்த ஃபோட்டோ இது எல்லாமே காமிச்சப்ப எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்டன் எல்லாமே ஒரு இப்போ எதுவில் சொல்ல பார்த்து கேப்டன் சொல்லிட்டு கற்றுவாங்கள்ல காமெடி மாதிரி, அதுலேயும் வந்து கேப்டன் வந்துட்டார் மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லாயிருக்கு. நல்லா தான் இருக்குது. எதுவுமே வந்து நல்லா இல்லை அப்படி சொல்கிற மாதிரி கிடையாது, எல்லாமே பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது, நல்லாயிருக்கு. ஆமாம் ஆமாம். இல்லை இல்லை பாட்டுலாம் வரல. ஸோ அந்த சீனுக்காண்டி அப்படி வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டேஷனில் வந்து அடிக்கிறது இது பண்ணுறது அது வந்து அந்த மாதிரி பண்ணால் விடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியாக தான் வச்சுருக்காங்க அது. ஆமாம், ஓகே, நல்லா இருக்குது. பசங்களும் வந்து காமெடியாக பார்ப்பாங்க. இது நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி. நான் இதுக்கு முன்னாடி 2 படமும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், நானும் அவங்க வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அவங்க வரவே இல்லை, எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சாங்கில் பேக்ரவுண்டில் ஒரு பிக்சர் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நானே அந்த போஸ்டர்லாம் பார்த்து அவங்க வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அவங்க இல்லை, அது மட்டும் தான் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. அது ஸ்டோரியாக இவங்க எதுவும் வெளியிடலாம் வரல. நான் இப்போ ஒரு கருத்துனா நம்ம வந்து எது செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது வெளியிடுவோம். அப்படிலாம் இவங்க இது சொல்ல, அது எப்படி செய்கிறங்கிறத பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி படம் வேறு லெவல் ஃபீல் வருது. அவர் வந்து என்ட்ரி ஆகும்போதே விஜயகாந்த் சார் கேப்டன் பார்த்த ஃபீல் தான் வந்துச்சு எங்களுக்கு எல்லாருக்குமே. சூப்பர். ஆனால் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்து பார்த்தோம். இந்த வில்லேஜ் அவருக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் தான். அவர் நடித்த எல்லா படத்தோட இந்த 2 பேர் காம்போ அவருக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஆனால் செம்மையாக இருந்ததுண்ணா. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னென்ன புரியுது? ஆமாம், ஒர்க் அவுட்னா எனக்கு புரியல, நல்லா தானே இருக்குது. இல்லை, அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொடுக்கல, நான் பாதி எண்டில் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. சண்முக பண்ணின்னு வேறு லெவலாக பண்ணியிருந்தார். மாஸ். அது சாங்ஸ் அது வந்து சிலுக்கில் உண்மையாக வரலன்னா அது போஸ்டருக்காக தான் போட்டிருக்காங்க போல். சார், ஒரு வைகை அணையை வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார். வைகை அணையை கட்டுறதுனால மக்களுக்கு நல்லது நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதனால் பின்னாடி இருக்கக்கூடிய பாதிப்பை காமிக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் அவங்க சொல்ல வந்ததில் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். பட் காமெடியை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னாக்கா கேப்டனோட ரெஃபரன்ஸ் உள்ளே கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. ஆக்சுவலாக ஏதோ ஒரு சீனில் உள்ளே வர மாதிரி ஒரு ஏஐ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு இல்லையா, ஏதோ ஒரு சீனில் கொண்டு வந்தால் இன்னும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நல்லா இருந்திருக்கும். அது எதிர்பார்த்தோம். அது மட்டும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் சொல்லுவேன். மற்றபடி சண்முக பாண்டியன் ஆக்டிங் சூப்பர், சரத்குமார் இவங்க 2 பேரோட காம்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள், நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். இல்லை, படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் சரத்குமார் இவங்களோட காம்போ, அவங்களோட ஸ்டோரி லைன் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான். ஹீரோயின்க்குலாம் வந்து பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வராங்களே தவிர பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. படத்தில் போலீஸ் கதாபாத்திரம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஒன் டைம் வாட்சபிள். அந்த மெசேஜ்க்காக, சண்முக பாண்டியன் ஆக்டிங்காக, இவங்க காம்போக்காக எல்லாம் அதுக்காக வேணால் ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். இல்லை, சிலுக்கெல்லாம் உள்ளே வரல. ஜஸ்ட் பேக்ரவுண்டில் ஒரு போஸ்டர் மாதிரி தான் இருக்குது. படத்தில் அங்கங்கே கிளாமர் சீன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதை வச்சு அப்படி கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. ஸோ மேபி குழந்தைங்களை கூட்டு வந்து காட்ட முடியாது, அது ஒரு காரணமாக இருக்கும். பட் மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஒன்றும் தவறலாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள்.